கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் இந்த 3ஆம் மாதம் முதல் தேதியிலே கூடி வரவும் வலைதளத்தின் மூலமாக நம்மோடு கூட இணைந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த காலையிலே நாம் கூடி வந்திருப்பது நல்லது. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படியாய் நாம் சிரத்தையோடு கூட ஜெபத்தோடு கூட காத்திருப்போம். இன்றைய நாளிலும் நமக்கு கொடுக்கிற கர்த்தருடைய ஆலோசனை சங்கீதங்களின் புஸ்தகம் 128ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த 3ஆம் மாதத்திலும் நீர் எங்களோடு கூட இடைப்படும்படி நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நம்முடைய ஜீவ வார்த்தைக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். அது ஒரு கால வெறுமையாய் திரும்புவதில்லை. நீர் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி இந்த காலையிலே எந்த நோக்கத்தோடு இந்த வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரோ அதை செயல்படுத்தும். உடைய கிருபை வெளிப்படட்டும். அடியேனையும் மறைத்து கொள்ளும். உடைய கிருபையில் நிலைத்து நிற்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். பொதுவாக இந்த அருமையான சங்கீதம் திருமண நிகழ்ச்சியிலே வாசிக்கப்படுகிற ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் இந்த சங்கீதத்தின் மூலமாயும் நம்மோடு கூட இந்த காலை வழியில அவர் இடைப்பட விரும்புகிறவராய் காணப்படுகிறார். இதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேமின் வாழ்வு என்ன என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அநேகர் பல தேசங்களிலே வாழ்கிறார்கள். ஒவ்வொருடைய வாழ்க்கை முறையும் வித்தியாசமாய் காணப்படும். ஆனால் எருசலேமின் வாழ்வு என்பது அது மேலானது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த தேசத்தில் பிறந்ததை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த எருசலேமுக்கு ஒரு விசேஷித்த வாழ்வு கொடுக்கப்படுகிறது. அது என்ன? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பாருங்கள், எருசலேம் சுகமாய் தங்கும். அப்ப எருசலேமுடைய வாழ்வு என்ன? சுகித்திருக்கிற வாழ்வு, ஆசீர்வாதமான வாழ்வு. இது ஒரு இடத்துல மட்டுமல்ல. சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை என்ன வாசிக்க கேட்கலாம். சகரியா 14:11. அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள், இனி சங்கரிப்பில்லாமல் எருசலேம் சுகமா என்ன செய்யும்? தங்கி இருக்கும். கடைசி நாட்களில் எருசலேமுக்கு விரோதமாய் சகல ஜாதிகளும் கூடி அதற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண பார்ப்பார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். அதை குறித்து தான் இங்கே சொல்லுகிறார். அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள், இனி சங்கரிப்பில்லாமல் எருசலேம் எப்படி இருக்குமா? சுகமாய் தங்கி இருக்கும். அந்த எருசலேமின் மற்றொரு வாழ்க்கை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை என்ன செய்வேன்? தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே என்ன செய்வீர்கள்? தேற்றப்படுவீர்கள். அருமையானே, எருசலேமிலே தேற்றப்படுதல்
அல்லது ஆறுதல் உண்டு என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டது. தேற்றரவற்றிருக்கிற, ஆறுதல் இல்லாமல் இருக்கிற, சமாதானம் இல்லாத ஜனம் எருசலேமுக்கு வரும்போது அங்கே ஆறுதலும் சமாதானமும் தேற்றப்படுதலும் உண்டு என்று நாம் அறிய வேண்டும். இந்த எருசலேம் தேவனுடைய சபையை காட்டுகிறதாய் இருக்கிறது. தேவனுடைய சபைக்கு வரும்போதெல்லாம் நாம் தேவனுடைய வார்த்தைகளினாலே ஆறுதல் அடைகிறோம், பலன் அடைகிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த எருசலேமின் வாழ்வில் ஒரு 5 அல்லது 6 காரியங்களை இந்த காலையில் உங்கள் முன்பாக சுருக்கமாய் வைக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். வசனத்தை வாசிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கலாம். எஸ்ரா 7:9. முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். எருசலேமின் வாழ்வு என்ன? அதுதான் இங்கே நாம் பார்க்கிற காரியம். இங்கே எஸ்ராவும் அவனோடு சேர்ந்து செருபாபேல் மற்ற அநேகரும் பாபிலோன் தேசத்திலிருந்து புறப்பட்டு இப்பொழுது எருசலேமுக்கு கடந்து வருவர்களாய் காணப்படுகிறார். எருசலேம் மிக அரணிப்பான ஒரு பட்டணமாய் காணப்பட்டது. சாலமோன் ராஜா ஒரு பெரிய ஆலயத்தை எருசலேமிலே கட்டி அதில் கர்த்தருடைய மகிமை தங்கியிருந்தது நன்றாய் நமக்கு தெரியும். ஆனால் அவர்கள் அதற்கு பின்பு வருந்த ஜனங்கள் எல்லாரும் சீர்கெட்டவர்களாய் கர்த்தருக்கு தூரமாய் போனவர்களாய் இருந்தபடினாலே கர்த்தருடைய வேத வசனத்தினுடைய வார்த்தையின்படி சொல்ல வேண்டுமானால் தேவன் அந்நிய ஜாதியாருடைய கையிலே விற்று போடுகிறவராய் காணப்பட்டார். பாபிலோனிலிருந்து நேபுகாத் நேச்சாரும் அவருடைய சேனையும் கடந்து வந்து எருசலேமுக்கு விரோதமாய் முற்றுகையிட்டு எருசலேமின் ராஜாவை பிடித்து அவருடைய 2 கைகளுக்கும் வெண்கல விலங்கு போட்டு அவனுடைய கண்களுக்கு முன்பதாக அவனுடைய பிள்ளைகளை கொன்று போட்டு அவனுடைய கண்களை குருடாக்கி கொண்டு போவர்களாய் காணப்பட்டார்கள். வேத வசனத்தின்படி எருசலேமிலிருந்து அநேகர் கொண்டு போகப்பட்டதை நாம் பார்க்க முடியும். கொண்டு போகப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால் ராஜாக்களும் பிரபுக்கள் குலத்தாரும் மற்ற ஞானிகளும் கொல்லரும் தச்சரும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. நான் அதற்குள்ளே கடந்து போக நேரம் இல்லை. கொண்டு போகப்பட்டவர்கள் யார் என்றெல்லாம் கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்கிறது. கொண்டு போகப்பட்டவர்கள் ஏறக்குறைய 70 வருஷம் பாபிலோனிலேயே சிறைவாசிகளாய் காணப்பட்டார். ஆனால் அதிலே பாபிலோனில் காணப்பட்ட இஸ்ரவேல் ஜனத்தில் சிலரை மாத்திரம் நேபுகாத் நேச்சார் தெரிந்து கொண்டு கல்தேய பாஷை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதில் ஒருவனாய் தானியேலும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்று சொல்லப்பட்டவர்களும் காணப்பட்டார்கள். 70 வருஷத்திற்கு பிறகு கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தையின்படி தேவன் மறுபடியும் அவர்களை இங்கே கொண்டு வந்தார். எருசலேமுக்கு கொண்டு வருகிறவராய் காணப்பட்டார். இதை நான் கர்த்தருடைய வசனத்தின்படி சொல்ல வேண்டுமானால் மீட்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அடிமைத்தனத்திலே இருந்து தேவன் அவர்களை மீட்கிறவராய் காணப்பட்டார். மீட்டு அவர்களை கொண்டு வந்த இடம் எங்கே? எருசலேம். மீண்டும் கர்த்தர் அவர்களை புதுப்பிக்கிறவராய் காணப்பட்டார். இந்த காலையிலே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், அடிமைத்தனத்திலே இருந்து மீட்கப்பட்டு சுயாதீன நிலைமையிலே நம்மை கொண்டு வருகிற ஒரு வாழ்வுதான் எருசலேமின் வாழ்க்கையாய் காணப்படுகிறது. இன்றைக்கு அநேகர் கட்டப்பட்டவர்களாய் காணப்படுகிறார். பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் பலவிதமான காரியங்களிலே கட்டப்பட்டு இருக்கிறார்களே, அவள் கட்டுகளை அவிழ்க்கத்தான் கர்த்தர் இந்த உலகத்திற்கு மனு குலத்தை ரட்சிக்கும்படிக்கு கடந்து வந்தார். நம்முடைய சொந்த இரத்தத்தை நமக்காய் சிந்தி அந்த இரத்தத்தின் மூலமாய் உண்டாகிற மீட்பை நமக்கு தருகிறவராய் காணப்பட்டார். வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகி மீட்பு அவருக்குள் நமக்கு என்ன செய்திருக்கிறது? உண்டாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே மீட்கப்பட்ட ஒரு வாழ்க்கை,
சுயாதீனமாய் ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். அந்நாளில் யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் ஸ்தானமாகிய எருசலேமிலே என்ன செய்யப்பட்டிருக்கும்? குடியேற்றப்பட்டிருக்கும். திரும்பவும். அப்படியானால் அடிமைத்தனத்திலே இருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எருசலேமின் வாழ்க்கை. அருமையானே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதமாய் சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலை ஆகும். கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், குமாரனை விசுவாசியுங்கள், அதனாலே உங்களுக்கு கிடைக்கிறது என்ன? குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் என்ன செய்வீர்கள்? விடுதலை ஆவீர்கள். விடுதலையின் வாழ்க்கை கட்டப்பட்ட வாழ்க்கை அல்ல, அடிமைத்தனத்தின் வாழ்க்கை அல்ல, ஒரு சுயாதீனம் உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷம் உள்ள ஒரு வாழ்க்கை, துக்கம் எல்லாம் நீங்கின ஒரு வாழ்க்கையை தேவன் எருசலேமின் வாழ்வுக்குள்ள வைத்திருக்கிறார். அதற்குள்ளே கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறபடினால் நான் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் இனி அடிமைகள் அல்ல, நாம் யாராயிருக்கிறோம்? சுயாதீனராய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் நம்மை சுயாதீனராய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். அந்த மேலான ஸ்லாக்கியத்திற்கு நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடனாளிகளாயிருக்கிறோம். இனி 2வது காரியத்தை கர்த்தருடைய வசனத்தில் வாசிப்போமானால் எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிப்போம். எஸ்ரா 9:9. நாங்கள் அடிமைகளாயிருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போன அதை புதுப்பிக்கும்படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டிடும்படிக்கும் பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார். 2வது ஒரு அனுபவம், எருசலேமின் வாழ்வு பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்வாயிருக்கிறது. அங்கே வசனத்தில் எஸ்ரா ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை நாங்கள் வசனத்தின் மூலமாய் வாசிக்கிறோம். நாங்கள் அடிமைகளாயிருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்தில் எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கும், நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய்ப்போன அதை புதுப்பிக்கும்படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை என்ன செய்யும்படிக்கு? கட்டளையிடும்படிக்கு. சாதாரணமாக எந்த மனுஷனும் வேலி போடுவது எதற்கு? பாதுகாப்பு இருக்குதான். ஒரு தோட்டமானால் அவன் வேலியை போடுகிறான். காரணம், அவன் விதைக்கிற விதை வளர்ந்து பயிராகிறது, அதை பாதுகாக்கும்படிக்கு வேலியை போடுகிறான். வீட்டை கட்டுகிறோம், அதற்கு ஒரு காம்பவுண்ட் வால் காட்டுகிறோம். காரணம் என்ன? பாதுகாப்பு. எருசலேமின் வாழ்வு என்ன? பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாயிருக்குது. உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன செய்கிறவராய்? பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். நீங்கள் வசனத்தை கொண்டு உங்களுக்கு நான் அதை விளக்கி காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 125 2வது வசனத்தை வாசிப்போம். 125ஆம் சங்கீதம் 2வது. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமாம் போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் என்ன செய்கிறார்? எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். இதை நினைத்து நினைத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டியது அவசியம். ஏன்? பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் இது முதல் யாருக்கு? தம்முடைய ஜனத்திற்கு சுற்றிலும் காணப்படுகிறார். வேற யாருக்கு அல்ல, தம்முடைய ஜனம், அவருடைய ஜனத்திற்கு. அருமையானே, நாம் பிள்ளைகளானால் அவருடைய சுதந்திரவாளிகளாய் காணப்படுகிறோம். நாம் அவருடைய ஜனம் என்று கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார்.
நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்கிறதை நாம் அறிந்திருக்கிறோமே. ஏசாயா 43 முதலாவது வசனத்தை வாசிக்கும் போது, இப்போது யாக்கோபே உன்னை உருவாக்கினவரும் இஸ்ரவேலே உன்னை சிருஷ்டித்தவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ யார், என்னுடையவன் என்று உரிமை பாராட்டுகிறார். அப்ப அவருடையவர்களை கர்த்தர் என்ன செய்கிறவராய், பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். எருசலேமுக்கு சுற்றிலும் பாதுகாப்பு எது என்று சொன்னால் பர்வதங்கள், சுற்றிலும் இருக்கிற மலைகள் தான். அதே போல தம்முடைய ஜனத்திற்கு கர்த்தர் பாதுகாவலராய் காணப்படுகிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் எலிசா தீர்க்கதரிசி சொல்லும் போது விதமாய் சொல்கிறார், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி அங்க வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டான். ஒரு மனுஷனுக்காக சீரிய பட்டாலும் அவன் எப்படியாவது தலையை வாங்கிவிட வந்தது. ஆனால் ஒரே ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் எவ்வளவாய் பாதுகாப்பு அருளுகிறார். கர்த்தர் சொன்னாரே ஏசாயா 49 இதோ உன்னை என் உள்ளங்கையிலே என்ன செய்திருக்கிறேன், வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொன்னார். அந்த மதில்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது. அந்த மதில் எதை காட்டுகிறது? ஏசாயா 26ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 26 பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு என்னவா இருக்கிறது. பாத்தீங்களா? அப்ப ரட்சிப்பு என்றால் பாதுகாப்பு. கர்த்தர் நமக்கு சுற்றிலும் என்ன செய்கிறவராய் இருக்கிறார், பாதுகாப்பு அருளுகிறவராய் காணப்படுகிறார். சங்கீதம் 34 வாசிக்கிறோம், கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி. அருமையானவர்களே, அவர் எவ்வளவு கருத்துள்ளவர் என்பதை இந்த காலை வேளையில் அறிந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது சாத்தான் சொல்கிறார், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீர் என்ன செய்யவில்லையோ, வேலி அடைக்கவில்லையோ. அருமையானே, கர்த்தர் அமைத்த வேலிக்குள்ள பிசாசு நுழைய முடியவில்லை. ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் தேவ புத்திரர் நடுவிலே போய் நிற்கிறார். ஆனால் யோபின் வீட்டுக்குள்ள என்ன செய்ய முடியவில்லை, நுழையவே முடியல. கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும்போது பிசாசுடைய ஒரு கிரியையும் நமக்கு விரோதமாய் கடந்து வர கர்த்தர் என்ன செய்வதில்லை, அனுமதிப்பது இல்லை என்பதை இந்த காலை வேளையில் அறிந்து கொள்வோம். அருமையானே, ஏசாயா 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் வாசிக்கும் போது, என் நேசருக்கு அழகான தோட்டம் ஒன்று இருந்தது. அந்த வசனத்தை வாசிங்க. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து. பாத்தீங்களா? போதுமா? அப்ப கர்த்தர் திராட்சை தோட்டத்திற்கு என்ன செய்கிறவராய் இருக்கிறார், வேலி அடைக்கிறார். மற்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்கிறது, எருசலேமின் வாழ்வு ஒரு பாதுகாக்கப்பட்ட வாழ்வு. கர்த்தர் தம்முடைய கரத்தில் வைத்து தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். தூதரை கொண்டு பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். அக்கினி மதிலாயிருந்து அவர் நம்மை சுற்றிலும் பாதுகாக்கிற தேவன். ஒரு நாள் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிப்போமா? கர்த்தர் அதற்கு சுற்றிலும்
நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் நம்மை சுற்றிலும் இந்த 3வது மாதம் அக்கினி மதிலாயிருந்து நம்மை பாதுகாக்க போதுமானவர். அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார். 3வது காரியம், எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். எசாயா 2:3. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். எருசலேமின் வாழ்வு என்ன? மீட்கப்பட்ட வாழ்வு, அது பாதுகாக்கப்பட்ட வாழ்வு என்று பார்த்தோம். 3வது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அந்த எருசலேமிலே தேவனுடைய வசனம் என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. வேத வசனம் எதற்கு? அருமையானே, கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வசனம் ஒன்றுதான் நம்மை பரிசுத்தமாக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே என்ன செய்கிறீர்கள்? சுத்தமாயிருக்கிறீர்கள். சொன்ன வசனம் நம்ம என்ன செய்கிறது? பரிசுத்தமாக்குறது. யோவான் 17:17 வாசிக்கும் போது அங்கே வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே என்னவாயிருக்கிறது? சத்தியம். அப்ப வசனம் நம்மை பரிசுத்தமாக்க போதுமானது. முதல் காரியம், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், மது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதினால் தானே என்று எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை காரியங்களை நாம் வேத வசனத்தை கொண்டு பார்க்கலாம். வசனம் நம்மை பரிசுத்தமாக்கும். மாத்திரமல்ல, வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்குது. அதிலே நடக்கிற மனுஷன் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டான்? இடறி போவதே இல்லை. எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய வசனத்தை கனப்படுத்துகிறானோ அந்த மனுஷனை கர்த்தர் கனப்படுத்துகிறவராயிருப்பார். நாம் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிற வழியில அங்க வசனம் சொல்கிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இவைகளில் எழுதியிருக்கிறவற்றின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழிகளை என்ன செய்வாய்? வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது நீ புத்திமானாயும். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம்! ஆங்கிலத்தில் அந்த வசனத்தை படிக்கும் போதுதான் மிக அழகாய் காணப்படுகிறது. உன் வாழ்க்கை ஜெயமுள்ளதாய் காணப்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த காலை வேளையிலே எருசலேமின் வாழ்விலே கர்த்தர் தம்முடைய வசனத்தை நமக்கு தருகிறவராய் காணப்படுகிறார். எப்பொழுது தருகிறார் வசனத்தை? நான் வாசிக்கிறோம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது, ஏசாயா 50ஆம் அதிகாரம் ஏசாயா 54வது வசனத்தை வாசிப்போம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் அவர் என்ன செய்கிறார்? எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை என்ன செய்கிறார்? கவனிக்க செய்கிறார். எதற்கு? வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள. யாருக்கு உரிய வார்த்தை? இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் என்ன செய்யும்படிக்கு? அறியும்படிக்கு. அப்படியானால்
நாம் இளைத்து போவோமானால், சோர்ந்து போவோமானால், நம்முடைய வாழ்க்கையில நம்மை பலப்படுத்துவது ஒரே ஒரு காரியம்தான், தேவனுடைய வசனம் மட்டுமே. அந்த வசனம் தான் நம்மை உயிர்ப்பிக்கிறது, நம்மை பலப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. அதனால் எருசலேமின் வாழ்வில தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைக்கிறது. அந்த வார்த்தை நம்மை பரலோகத்திற்கு எடுத்து செல்ல அல்லது ஆயத்தப்படுத்த அது போதுமானது என்று நான் தைரியமாய் சொல்வேன். இனி 4வது காரியம், வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49வது வசனம். லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் என்ன செய்யுங்கள். எருசலேம் நகரத்தின் வாழ்க்கை என்ன? எருசலேமின் வாழ்வு என்ன? பலப்படுத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. நம்மை பலப்படுத்துகிற கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே என்ன செய்யப்படுகிறார்? ஊற்றப்படுகிறார். இயேசு உயிர்த்தெழுந்து பரத்திற்கு போவதற்கு முன்பு தம்முடைய சீஷர்களோடு சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் போய் எருசலேம் நகரத்தில் என்ன செய்யுங்கள், இருங்கள். அவர்கள் போய் அப்படியே காத்திருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 1:5. அங்கே 8வது வசனத்தில் வாசிக்கும் போது சொல்லுகிறார் இயேசு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு யாராயிருப்பீர்கள்? சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவராலே தான் நாம் என்ன செய்ய முடியும்? பலன் அடைய முடியும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில உள்ளான மனுஷனிலே பலன் இல்லை. இந்த சரீரம் ஒரு நாள் அழிந்து போகும். ஏனென்றால் மண்ணான சரீரம் மண்ணுக்கு திரும்பும். ஆனால் உள்ளான ஒரு ஆத்மா, வெளியேற பெற்ற ஒரு ஆத்மா இருக்கிறதே, அந்த ஆத்மா பலனடைய வேண்டுமானால், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் தேவையான ஒன்று கர்த்தருடைய ஆவியானவர். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது 8ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், கர்த்தருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொன்னார். எதற்கு கர்த்தருடைய பலன் நமக்கு தேவை? கோழைகளாய் காணப்பட்ட பேதுரு மற்றும் சீஷர்கள் பயந்து நடுங்கி கொண்டிருந்தவர்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்ட போதோ தைரியமாய் பிரசங்கிக்க தொடங்கினார்கள். நீங்கள் ஆணியடித்து கொலை செய்த அந்த இயேசுவை பிதாக்களின் தேவன் உயிரோடு கூட என்ன செய்தார்? எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகள். பயந்து ஓடவே இல்லை, தைரியமாய் சாட்சியாய் இருந்தார்கள். இவளை பலப்படுத்தினது எது? இவளை பேச வைத்தது எது? கர்த்தருடைய ஆவியானவர் தான். அதனால் கர்த்தருடைய ஆவியானவரை நாம் பெற்றுக் கொள்வோமானால் நாம் பலனுள்ளவர்களாய் இந்த உலகத்தில் வாழ முடியும். மாத்திரமல்ல, இதற்கு பின் வாழ்க்கைக்கும் அது மிக அவசியமுள்ள காரியமாயிருக்கிறது. அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் என்று கர்த்தருடைய வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். சாட்சிகளாய் காணப்பட்டார்கள். ஒரு காரியம் ஒன்று நடந்தது. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கிற வேளையில வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் என்ன செய்யப்பட்டார்கள்? பரிசுத்த ஆவியானவருக்குள்ள என்ன இருக்கிறது? சந்தோஷம் காணப்படுகிறது. நீங்க வசனத்தை வாசிப்பீர்களானால் ஏசாயா 28:11 வாசிக்கிறோம், அந்நிய பாஷையினாலும் பரிகாச உதடுகளினாலும் இந்த ஜனத்தோடே அவர் என்ன செய்வார்? பேசுவார். இதுவே இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இதுவே என்னவாயிருக்கிறது பாருங்கள். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஆறுதல் காணப்படுகிறது. உண்டா? வசனத்தை கொண்டே பார்ப்போம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் 9:31.
அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரிய நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகிற்று. எந்த ஆறுதல்? மனுஷன் சொல்லுகிற ஆறுதல் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ஆறுதல் கொடுக்க போதுமானவர். அவர் நம்மை ஆறுதல் படுத்த உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். இந்த ஆவியானவர் நமக்கு எதற்கு தேவை? நான் அடிக்கடியாய் சொல்கிற வார்த்தை தான். ரோமர் 8:11 வாசிக்கிற வேளையிலே, அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை அவர் என்ன செய்கிறவர்? கிறிஸ்துவின் நாளிலே நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் இந்த சரீரத்திற்குள்ளே காணப்பட வேண்டிய ஒன்று பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் நம்மை மறுரூபப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. வசனத்தை பாருங்கள். 2 கொரிந்தியர் 3:17-18 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3:18. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து, பாருங்கள், யாராலே? ஆவியாயிருக்கிற கர்த்தராலே தான் நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைய முடியும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:21 பாருங்கள். பிலிப்பியர் 3:21. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக, ஹல்லேலூயா, இந்த அற்பமான சரீரம், ஒன்றுக்கு உதவாத சரீரம், மண்ணான சரீரம், அழிவுக்கு ஏதுவான இந்த சரீரம் யாருடைய சாயலை அணியுமாம்? விண்ணவருடைய சாயலை அணியும் என்று கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் வீட்டுக்கு போய் வாசித்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 15:6 அவைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் காலை வழி நான் ஒன்று சொல்கிறேன், எருசலேமின் வாழ்வு என்ன? உங்களை பலப்படுத்துகிற வாழ்வு, உங்களை கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு வாழ்வுதான் எருசலேமின் வாழ்வாய் காணப்படுகிறது. அடுத்த காரியம், நான் கடந்து போற நேரம் இல்லாதபடியினாலே வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 19:33 வாசிக்கலாம். 2 சாமுவேல் 19:33. ராஜா பர்சிலாவை நோக்கி, நீ என்னோட கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பாருங்கள். எருசலேமின் வாழ்வு என்ன? பராமரிக்கும் வாழ்வு. யார் நம்மை பராமரிப்பது? ராஜா. பர்சிலா ராஜாவாகிய தாவீது அங்கே மனாந்திரத்தில் சுற்றி அலைந்த போது அப்சலோமின் நிமித்தம் அந்த நாட்களில் எல்லாம் பர்சிலா அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து அவனை பராமரித்து வந்தான். இப்பொழுது அப்சலோம் இறந்து போனான். திரும்ப எருசலேமுக்கு போகிறதான சூழ்நிலையில் பர்சிலா அவனை வழியனுப்ப கடந்து வருகிறான். அப்பொழுதுதான் ராஜாவாகிய தாவீது சொல்கிறார், நீ என்னோடு கூட எருசலேமுக்கு வா, அங்கே நான் உன்னை என்ன செய்வேன். ஆனால் பர்சிலா அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. நான் வரல. அருமையானே, இன்றைக்கு அநேகருக்கு என்ன இல்லை? வேண்டாம், பரலோகம் வேண்டாம், பூலோகத்தில் சுகித்து வாழ வாழ்க்கை இயேசுவின் மூலமாய் கிடைத்தால் போதும், பரலோகம் நமக்கு வேண்டாம். பர்சிலா சொன்ன காரியம் தான். நான் அங்கே வந்து எனக்கு என்ன, நான் வயது சென்று போனவன், 80 வயது, இனி எனக்கு என்ன இசையோ
நாட்டியமோ எதுவும் எனக்கு தேவையில்லை. அப்போ அவன் பரலோக வாழ்வை அவன் வேண்டாம் என்று ஒதுக்கிறவனாய் காணப்படுகிறான். அதற்கு தான் அதன் அடையாளமாய் காணப்படுகிறது. ஆனால் ராஜாவாகிய தாவீது சொல்கிறான், நீ என்னோடு கூட வா, நான் உன்னை எருசலேமிலே என்ன செய்வேன், நான் உன்னை பராமரிப்பேன். அருமையானே, எளியவர்களாய் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வாழ்க்கை என்ன தெரியுமா? வசனத்தை வாசிப்போமா? 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். 13வது வசனம். மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாயிருந்தான், எருசலேமிலே குடியிருந்தான். அவன் 2 கால்களும் எப்படி இருந்தது? நன்றாய் கவனிக்க வேண்டும் கர்த்தருடைய வசனத்தை. இந்த மேவிபோசேத் யார்? தாவீதுக்கு எதிரியாயிருந்த சவுலுடைய பேரன் தான் இந்த மேவிபோசேத். ஆனால் இவனை ஏன் பராமரிக்கிறவனாய் காணப்பட்டான்? சவுலுடைய குமாரனாய் யோனத்தான் தாவீதை என்ன செய்தான்? அதிகமாய் நேசித்தான். காரணம், 40 நாள் யுத்தம் நடந்தது கோலியாத்தோடு கூட. இஸ்ரவேலில் ஒருவர் ஆயிரவனுக்கு விரோதமாய் எதிர்த்து போகவில்லை. ஆனால் தாவீது கடந்து வந்தான். கோலியாத்தை ஒரே கல்லினாலே அவன் கொன்று போட்டான். இது நிமித்தம் யோனத்தானுடைய இருதயம் தாவீதை என்ன செய்தது? பற்றி கொண்டது. அவன் தன் உயிரை போல சிநேகித்தான் என்று கர்த்தருடைய வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். அருமையானே, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்று, யுத்தத்திலே சவுலும் யோனத்தானும் ஒரே நாளிலே பட்டு போனார்கள். அதற்கு பின்பு யோனத்தான் எங்கே இருக்கிறான் என்று தெரியாது. ஆனால் ஒன்று, யோனத்தானோடு தாவீது செய்த உடன்படிக்கையை தாவீது என்ன செய்யல? மறக்கவே இல்லை. அந்த உடன்படிக்கையை நினைத்து அவன் ஒரு நாளிலே இவ்விதமாய் கேட்கிறான். நீங்கள் 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்பீர்களா? யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1 வசனம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் குடும்பத்திலே இருக்கிறானா? மீதியாயிருக்கிறவன் உண்டா என்று தாவீது என்ன செய்தான்? பார்த்தீர்களா? யார் நிமித்தம்? ஒரு யோனத்தான் நிமித்தம். அப்பொழுதுதான் சொல்லப்பட்டது, ஒருவன் இருக்கிறான் 2 கால்களும் முடமானவன். அவன் எங்கே இருக்கிறான்? லோதேபாரிலே காணப்படுகிறான். லோதேபார் என்று சொன்னால் வறண்ட பூமி என்று அர்த்தம். அந்த லோதேபாரிலே அவன் காணப்படுகிறான். அவன் இருக்கிறது எங்கே? அம்மியேலின் வீட்டிலே காணப்படுகிறான். அருமையானே, தாவீது ஆள் அனுப்பி அவனை வர சொன்னான். இப்பொழுது அவன் வந்தபோது அவனை தன்னோடு கூட எருசலேமிலே ராஜகொட்டாரத்தில் ஒன்றாய் அசனம் பண்ணும்படிக்கு உட்கார வைத்தான். தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்தின ஒரு வாழ்க்கை. நான் இதை எதற்கு சொல்கிறேன்? நம்முடைய ஜீவிதம் எந்த விதத்திலும் கர்த்தரோடு உட்காருவதற்கு, அசனம் பண்ணுவதற்கு உட்கார தகுதி இல்லாதது. பாவிகளாய், நீசர்களாய், துரோகிகளாய் காணப்பட்டோம். கிறிஸ்து இயேசுவின் புண்ணிய ரத்தம் கொண்டு நம்மை கழுவி பரிசுத்தமாக்கி அவருக்குரிய சொந்த பிள்ளைகளாய் நம்மை மாற்றி இருக்கிறார். நீ பரலோகத்திற்கு நம்மை கொண்டு போய் அங்கே அவரோடு கூட கல்யாண விருந்தில் அமரும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! அருமையானே, அதனால்தான் இந்த காலை வேளையில் ஒன்று சொல்கிறேன், அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிற ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்கிறது எங்கே? எருசலேமின் வாழ்வின. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 2:25. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார்.
போதும், அதில் போதும். சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். 27வது வசனத்தை வாசிங்க. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். 26வது வசனம், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு என்ன செய்யப்பட்டிருந்தது? அறிவிக்கப்பட்டும் இருந்தது. எருசலேமின் வாழ்வு என்ன? சிமியோன் என்கிற அந்த பக்தன் எருசலேமிலே காணப்படுகிறான். அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிற்றா என்றால் வசனத்தை பாருங்கள். அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திற்கு வந்திருந்தான். 28வது வசனம், அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு. பாருங்க, வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படுகிற இடம் எது என்று சொன்னால் தேவனுடைய சமூகமாகிய எருசலேம். அருமையானே, எருசலேமிலே அவன் வந்தபோது கர்த்தருடைய ஆலயத்திற்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன செய்தது? நிறைவேறிற்று. இன்றைக்கு நான் வேறொரு வார்த்தையோடு கூட சொல்லுகிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற வாழ்க்கை, எதிர்பார்த்திருக்கிற காரியம் தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார். எங்கே வரும்போது? எருசலேமுக்கு வரும்போது. என்னுடைய வார்த்தையை நான் நிறைவு செய்கிறேன். இந்த காலையில் அந்த எருசலேமின் வாழ்க்கை நமக்கு கிடைக்க கர்த்தர் நம்மை இவ்விதமாய் அழைத்திருக்கிறாரே, நம்மை மாற்றியிருக்கிறாரே, அவருக்கு நாம் நன்றி சொல்வோமா? இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த காலையிலே, ஆண்டவரே, இந்த எருசலேமின் வாழ்வு நீர் எங்களுக்கு தர ஆயத்தமாக இருக்கிறீரே. எருசலேமின் வாழ்க்கை ஒரு மீட்கப்பட்ட வாழ்க்கை, a redeemed life. அவருடைய சொந்த இரத்தத்தினாலே கரையம் கொடுத்து உங்களையும் என்னையும் வாங்கி இருக்கிறார். மீட்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இரண்டாவது, அது பாதுகாப்பான வாழ்க்கை. கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, உங்களை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லையே. உங்களை அவர் பாதுகாக்கிறாரே, போகும்போது வரும்போதெல்லாம் பாதுகாக்கிறாரே. பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. மூன்றாவது, அங்கே கர்த்தருடைய வார்த்தை உண்டு. நீங்கள் ஆறுதல் அடைய, உங்களை தேற்ற, உங்களை தைரியப்படுத்த, உங்களை பரிசுத்தமாக்க, தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தை அங்கே உண்டு. நாலாவது காரியம், தேவன் அங்கே உங்களை பராமரிக்கிறவராய் காணப்படுகிறார். வசனத்தில் என்ன வாசித்தோம்? பர்சிலாவை பார்த்து ராஜா சொன்னான், நீ எருசலேமுக்கு வா, நான் உன்னை பராமரிப்பேன். எருசலேமின் வாழ்க்கை என்ன? உங்களையும் என்னையும் பராமரிக்கிற வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டு கால வனாந்திரத்தில் கர்த்தர் நடத்தின போதும் அவர்களுக்கு ஒன்றும் குறைவு வந்ததில்லை என்று வேதம் சொல்கிறது. எல்லா நன்மைகளையும் கர்த்தர் தந்தவர்களை நடத்தினார். எருசலேமின் வாழ்வு என்ன? அவரோடு கூட பந்தி இருப்பது, அவரோடு கூட ஒன்றாய் காணப்படுவது, நித்தியத்தில் அவரோடு நாம் காணப்பட கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் தயார்படுத்துகிறார். கடைசி காரியம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு தரும்படிக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த காலையில் இந்த எருசலேமின் வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள அவரை நாம் பற்றி கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளினாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம். இந்த காலையில் எங்களோடு நீர் பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த எருசலேமின் வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.